நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திமுகவும் பாஜகவும் கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற விசிக தலைவர் திருமாவளவனுடைய பேச்சு குறித்து தான் என்னுடைய தலைப்பு. திருமாவளவனுடைய பேச்சு ஆதாரமா ஆருடமா, இந்த பொருள் தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். கருத்துரையாளர் அடையாளப்படுத்த விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜெயத்துல்லா அண்ணா வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அண்ணா வணக்கம். பிரகாஷ் அண்ணா, என்ன திடீர்னு திருமாவளவன் பாஜகவை எதிர்க்கும் வரைக்கும் திமுக நமக்கு நட்பு சக்தி, ஒருவேளை அது மாறுனுச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை திருமாவளவனே கசிய விடுறதுனுடைய நோக்கம் என்ன? இவர் மாறிட்டார்ல, அது மாதிரி தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்ற மாதிரி தன்னை மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. அது மாதிரி தான். அதாவது திமுகவுடைய அடிநாதமே பாஜக எதிர்ப்பு தான். இன்றைக்கும் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள்னு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இஸ்லாமியர்கள் பெருவாரியான வாக்கு. சென்னை நகரில் 2 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இஸ்லாமியர்கள் வாக்கு, துறைமுகம் இஸ்லாமியர்கள் வாக்கு. நீங்கள் அவங்க ஜெயித்த தொகுதிகள்லேயே பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களுடைய வாக்கு நம்பிக்கையோடு விழுந்திருக்கு. நான் கிறிஸ்தவர்கள் வாக்கு சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவர்கள் வாக்கு வேரி ஆகியிருக்கு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர்கள் வாக்கு. இஸ்லாமியர்கள் என்றைக்குமே அவங்க பாஜக எதிரிகள். அவங்க காங்கிரஸில் இருப்பாங்க, வேறு எந்த கட்சியில் ஒன்றா இருப்பாங்க. பாஜகவில் இருக்கிறது வேலூர் இப்ராஹிம் மட்டும்தான். பாக்கி யாரும் இஸ்லாமியர்கள் அதுக்குள்ளே இல்லை. இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க இருக்காங்க. அதே மாதிரி சிஏஏ சட்டமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய மத்திய அரசோட சட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்து நின்று களம் காண்றது பாஜக திமுக. அந்த அடிப்படையை திமுக விடாது. சப்போஸ் அந்த அடிப்படையை அவங்க விடுறாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது குறைந்தபட்ச செயல் திட்டம் மூலமாக தான் வரும். கலைஞர் காலத்தில் போடப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் ஆர்டிகல் 370 உட்பட எல்லாமே அது அந்த அடிப்படையில் தான் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது, அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தான் வரும். அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே அதில் இடம்பெறாதுன்ற மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த பீரியடில் போட்டாங்க. வாஜ்பாய் இல்லை, மோடி வேறு. இன்றைக்கி மோடியுடைய செயல் திட்டங்களே வேறு. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த தொகுதி மறுசீரமைப்பு, பெண்கள் அப்படியே ஒரு 50% எடுக்கிறது, நார்த் இந்தியாவுக்கு தொகுதிகளை கொடுக்கறது, மாநில உரிமைகளை கை வைக்கிறது. இன்றைக்கி யூஜிசியில் கூட யூஜிசியை அந்த வேந்தர் தேர்ந்தெடுப்பு கமிட்டியில் கூட மாநில உரிமைகளை பறிகொடுக்க வைக்கிறது, இந்தியை கொண்டு வர்றது. இது மாதிரி பல திட்டங்கள் பாஜகவுக்கு இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் திமுக எதிர்க்குது. அஃப்கோர்ஸ் தாவேக்கா அதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜக ஆதரவு நிலையில் தான் தாவேக்கா போயிட்டுருக்கு. எடப்பாடி கிட்ட செக்ரட்டரியாக இருந்த சாய்குமார்னு ஐஏஎஸ்னு ஒருத்தர் தலைமைச் செயலாளராக இன்றைக்கி 6 மாதத்துக்கு அவங்க கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க. எடப்பாடி கிட்ட அவர் எப்படி செக்ரட்டரியாக அவர் வந்தார்னா, அவர் பாஜக ரெக்கமெண்டேஷனில் தான் வர்றாரு. அவர் ஒரு முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர், வேற்று மொழிக்காரர். அவர் இருந்தாலும் அவரோட ரெக்கமெண்டேஷனில் வர்றார். அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா அஜித் தோவல், அங்கே இருக்கிறவர் தான் அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இன்றைக்கி அவர் தலைமைச் செயலாளராக இங்கே வந்தப்புறம், இந்த அரசு அமைஞ்சப்புறம் கவர்னருக்கும் அரசுக்கும் இடையே முட்டிக்கிட்டு இருந்ததை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கார் அவர். இன்றைக்கி எல்லாமே ஸ்டெர்லைட் வரப்போகுது அப்படின்னு பேசுகிறாங்க. பிரதமரே பேசுகிறாரு. முன்னாடி தாமிரத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி தாமிரத்தை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இன்றைக்கி எல்லா ஊடக விற்பனர்கள்னு சொல்லக்கூடியவங்க, வார்த்தைகளை விற்கக்கூடியவர்கள், அவங்க பத்திரிகையாளர்கள் அல்ல, அவங்கெல்லாம் கூட பேசுகிறாங்க. அதுக்கு காரணமே இந்த தலைமைச் செயலாளர் தான். இந்த தலைமைச் செயலாளருடைய பவர் சென்டர்ஸு இது. இப்போ தாவேக்காவில் 3 பவர் சென்டர். ஒன்று கட்சி புசி ஆட்சி நம்ம விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா, இவங்கெல்லாம் ஆட்சி. நம்ம பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர், இவங்கெல்லாம் ஆட்சி. 3வது பவர் சென்டராக உருவாக்கி இருக்கிறது நம்ம தலைமைச் செயலாளர். ஸோ இவர் பாஜகவோட இணக்கமாக கொண்டு போகிறார், முழுக்க இணக்கமாக கொண்டு போகிறார். இதை பற்றிலாம் விஜய் பேசுகிறதே கிடையாது. ரைட்டுங்களா? திருமாவளவனுக்கு தெரியாது அதெல்லாம்.
இதெல்லாம் இருக்குது. இது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருக்கு 2 விஷயம் தம்பி. அதாவது திமுகவுக்கு வேறு வழி இல்லை, அவங்க வந்து பாஜக பக்கத்து தான் போனோம் அப்படின்றது திருமாவளவனுடைய ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். இன்னொரு வழி, தாவேக்காக்கும் வேறு வழி இல்லை. இதே தலைமைச் செயலாளரை வச்சுக்கிட்டு எடப்பாடி வந்து எப்படி வந்து பிஜேபியோட பிரிட்ஜ் பண்ணாரோ, எப்படி வந்து எடப்பாடி வந்து பாஜக சந்திக்கிற தேர்தல்களுக்கெல்லாம் தமிழகத்திலேருந்து நிதி உதவி பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு நிதி உதவி பேட்டர்னுக்கு வந்து இவங்க போய் தீரணும். மெஜாரிட்டியாக ஓரளவுக்கு இருந்த எடப்பாடியாலேயே பாஜகவை சமாளிக்க முடியல. பாஜகவோட ஒரு காம்ப்ரமைசிங் தான் போனார். இப்போ வெறும் 108 வச்சுருக்க இவங்களால், அதுவும் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு இவங்க வர்ணித்து இந்த கூட்டணியோடு வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளோ நாள் ட்ராவல் ஆவாங்க? ஸோ அவங்களுக்கும் வேறு வழியில் அவங்க அங்கே தான் போகணும். அவங்க அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனு. இப்போ நாகர்கோவிலில் ஒரு மரணம், அது ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாகுது. பழனியில் ஒரு லேண்டு விற்பனை ஒரு பெரிய விவாதத்திற்குள்ளாகுது. இந்த மாதிரி பெரிய விவாதத்திற்குள்ளாகக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நிர்மல்குமார் சொல்வார், திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துடும், பாருங்கள் அவங்க வந்து மந்திரிகளாக கூட ஆவாங்க, அது வந்து வெகு விரைவில் நடக்கும், திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து பாஜகவோடு போயிடும்னு ஒரு நிர்மல் வந்து பேசுகிறேன். ஸோ இது வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் திருமாவளவனும் பண்ணுறாரு. அவருக்கும் இது தேவையில்லாத வார்த்தைகள். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வந்து திமுக நட்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன திமுக நட்பு சக்தியா? நீங்கள் வந்து மந்திரி சபையில் டேக் பார்ட் பண்ணிட்டீங்க சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேயே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உடைச்சி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை வந்து தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி மாறல் சட்டம் இருக்கு இல்லைங்களா, கட்சி மாறல் தடுப்பு சட்டம். கட்சி மாறல் தடுப்பு சட்டத்தில் எடப்பாடி புகார் கொடுத்து அந்த புகார் வந்து கவர்னர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. கவர்னர் நினச்சா ஆக்ஷன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு மன்னார்குடி எம்எல்ஏ வந்து எப்படி ஜீப்பில் உட்காந்து கையெழுத்து போட்டார். இவங்க வந்து ஆதரவு படிவம் கொடுக்கும்போதே ஐயுஎம்எல்ஏ சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. ஐயுஎம்எல்ஏ அப்போ ஆதரவே தெரிவிக்கலை. நாங்கள் இன்றும் நேற்றும் இன்றும் நாளையும் திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைம்லேயே ஐயுஎம்எல் ஆதரவுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்ட பிரகாரமே வந்து இந்த அரசு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, தேர்தல் கமிஷன் நினச்சா 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களது கல்வி தகுதிகளை பொய் சொல்லியிருக்காங்க, பிரமாண வாக்குமூலத்திலே பொய் சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணலாம். ரைட்டுங்களா? அது இல்லாமல் இப்போ வழக்கறிஞர் நியமனத்தில் ஒரு 130 கோடி ரூபாய் ஊழல்னு வருது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் இந்த ஆட்சியின் மேலே. இப்போது முழுக்க முழுக்க பாஜக சாஃப்டாக இருக்குது, தாவேகா மேலே சாஃப்டாக இருக்குது. அவங்களுக்கு என்ன, திமுகவை அடிக்கணும். காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே எய்ம் தான், திமுக இருக்கக்கூடாது, திமுகவை அழிக்கணும். ஒன்று, அது நிறைவேறுது. அதிமுக வந்து சில்லாக உடையணும். இது 2 எய்மும் வந்து அவங்க வந்து கிளியராக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்படி போகக்கூடிய விஷயம் டைவர்ஷன் தான். திருமாவளவன் தாவேக்கா ஆட்சிக்கு எதிரான கோபம் தாவேக்கா மீது திரும்பி விடக்கூடாதுங்கிறதுனால அது நிர்மலும் திருமாவும் வேறு அல்ல. அதில் திமுக பாஜக பக்கம் போகுதுங்கிறது வந்து யாருடைய உரையாடல்? என்னை பொறுத்தவரை வேறு வழி இல்லாமல் இருந்தால்தான் போகுவார்கள், அதுவரையும் போக மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 1998-99 திமுக, அதுக்கு முன்னால் காவி உடையில் உள்ள பாவிகள், பண்டாரம், பரதேசி என்றெல்லாம் பேசிவிட்டு சில மாதங்களிலேயே பாஜகவுக்கு ஆதரவு தந்ததாக நம்ம பார்த்தோம். அங்கே அமைச்சரானாங்க. ஆமாம், அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததுனால 96லேருந்து 2001 வரையும் கலைஞர் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்தார். அந்த ஆட்சி ஒன்றுமில்லாமல் போனதற்கு காரணம் மீண்டும் வர முடியாத ஒரு சூழல் உருவாகிறது மட்டுமல்ல, பல்வேறு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஜாதி கட்சிகளை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு அன்னைக்கு. இதுதான் வந்து வரலாறு. ஆக பாஜகவிடம் போனால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தமிழகத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏற்கனவே 2வது இடம், நாளைக்கு என்ன இடம்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அதனால் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஆனால்
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த பேச்சும் பேசலை. அதேமாக அவருக்கு ஏற்கனவே தெரியும் நிச்சயமாக பாஜகவில் சேர மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது வெகு விரைவில் நம்முடைய திருச்சி சிவா எம்பி அவர்கள் அமைச்சர் ஆவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக வந்து பாஜகவோட உறவு வைத்துக்கொள்வோங்கிற களத்தை தயார் பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது. 2வது, இந்த ஆட்சியை கலைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. வெகு விரைவில் இது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் சொல்கிறது யார்? உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள். அதிமுகவுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே கூட்டு இருந்ததுனால தான் கூட்டு களவாணி என்று அவர் சொன்னார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அது வந்து முழுமையாக வெளியே வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு அதிமுகவுக்குள்ள தொடர்பை வந்து வெளியே வந்துச்சு. அதன் விளைவாகத்தான் கூட்டணி கட்சிகள் நாங்கள் வெளியே வந்தோங்கிறதை சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்து ராஜேந்திர பாலாஜி, அவருக்கு தலைவர் யாருன்னா எடப்பாடியார் தான். அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கள் முதல்வர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்தால் நாளைக்கே இந்த ஆட்சி போயிருங்கிறாரு. அது என்ன தொடர்புன்னு தெரியல. இதெல்லாம் எடப்பாடியாருக்கு தெரிஞ்சவர் சொல்கிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் இப்படி ஒரு அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்ல வருவது என்பது, பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு, திமுக கூட்டணி கட்சிகளின் தயவில் நடக்கிற ஒரு அரசை எப்போது வேண்டுமானாலும் கவிழ்வதற்கான சூழல் இருக்குது. அந்த முயற்சியை ஒரு வேளை ஸ்டாலின் பண்ணக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். ஸ்டாலின் பண்ணுவாராங்கிறது 2ஆம் கேள்வி. ஆனால் ஸ்டாலின் பண்ணால் நினச்சா அது நடக்குங்கிறது வந்து தன் தொண்டர்களை இப்போ அதிமுகலையும் திமுகலையும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் 6 மாதம் தான் இந்த ஆட்சினா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்போ தானே பேசுவாங்க. அரசியலுக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை மறைச்சிட வேணாம். ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டான்னு சொன்னார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார். நான் சொல்கிறேன், எப்போவுமே அடிபட்டவங்க கொஞ்சம் யோசனையாக இருப்பாங்க. 2017 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நினைத்திருந்தால் எடப்பாடியார் ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியும். அதாவது ஒரு குறுக்கு வழியில் போகிற எண்ணம் உள்ளவர் அல்ல. அது கொல்லைப்புற அவர் சொன்னார், இல்லைங்களா தான். ஆனால் அவரை இன்னைக்கு தூண்டுற அளவுக்கு இன்னைக்கு திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன். வர அடுத்து RS பாரதி இவங்க சொன்னது போன சொன்னா தானே அப்புறம் நம்ம திரும்ப பேச்சில் உண்மை வருமானு நம்ம பார்க்கலாம். இல்லை அது மாதிரி இப்போ RS பாரதி என்ன சொல்றாரு, அவர் திமுக பேச்சாளர். அதிமுகலேருந்து சொல்றாங்க, கொத்துப்பட்டா சொன்னால் நீங்கள் வந்து இது சொல்லுங்கள், எச்எல்ஏன்னு சொல்லுங்கலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி, இப்படி ஒரு அதிமுக என்பது பிஜேபி கூட்டணி இருந்த ஒரு கட்சி நமக்கு தெரியும். இன்றைக்கி கூட்டணியை விட்டு விலகலை அப்படின்னு நமக்கு தெரியும். இதன் காரணமாக தான் அண்ணாமலைன்னு ஒரு புது ஃபேக்டரியை உருவாகி போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அதனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் தொடர்ந்து வந்து சகோதரர் திருமா என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவை எதிர்ப்பதில் திமுக இதுவரை சரியாக இருந்தது, அதனால் எங்களுக்கு நட்பு சக்தியாக நாங்கள் இருப்போம். நாங்கள் காங்கிரஸ் இதைத்தான் சொல்லுச்சு. இந்தியா கூட்டணி இதுவரைக்கும்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இதுவரைக்கும்னா எது வரைக்கும் அவங்க இருக்காங்களோ பாஜகவோட கூட்டணி. இல்லை சார், அதான் நானும் சொல்கிறேன். இது வரைக்கும்னா இப்போ திமுக நாங்கள் பாஜகவை ஆதரிக்க போகிறோம், இல்லை இந்த மசோதாவை ஆதரிக்க போகிறோம் ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அந்த பக்கத்திலிருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாத போது டெய்லி வந்து திமுக தனது கருப்பை நிரூபிக்கணும்னு எதிர்பார்க்குற டோனில் பேசப்படுற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் பேசுனது அதுதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லலை. அதுக்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் போனால் முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர், இன்றைக்கி துரைமுருகனுக்கு அடுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவரெல்லாம் பேசுகிறத வச்சு தான் இவ்வளவு பேசுகிறாங்கன்னு சொல்ல வரேன். அதனால் நாம் வந்து களத்தை யதார்த்தத்தை தான் பார்க்கணும். ஏதோ அர்த்தமாக நம்ம பேசிடக்கூடாது. அது நம்ம பதார்த்தத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன், விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு சூழல் வந்தால் வரக்கூடாது, வந்தால் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸ் தாவேக்கா வந்து திமுகவை பாஜக பக்கம் தள்ளிடணும்னு நினைக்கிறீங்களா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நீங்க எளிமைச்சிட்டீங்க. காங்கிரஸை பொறுத்தவரை எந்த நிலையிலும் பாஜகவிடம் சென்று விடக்கூடாது திமுகங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணியில் அவர்கள் இருக்க வேண்டும். அது தாவேக்கா இருக்கோ இல்லையோ, எப்படி காஷ்மீரில் 2 எதிரான கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குதோ, 3 எதிரான கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு, மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் எப்படி அது நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கோ, அந்த மாதிரி இருக்கணுங்க தான் எங்கள் விருப்பம்.
அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை திமுகவை நிச்சயமாக பாஜக பக்கம் தள்ளிவிட மாட்டோம், தள்ள மாட்டோம். அப்போ நம்ம என்ன இப்போ இதேத்துல்லா சார் சொல்றாரு, எனக்கு நான் ஸ்டாலினை பார்த்துட்டு இருக்கேன், 2017 எடப்பாடி ஆட்சியவே கவிழ்க்க முயற்சிக்காதவர், அதனால இதை பண்ண மாட்டார் நீங்க நம்புற போது அது திருமாவளவனுக்கு தெரியாதா? ஆனா இப்போ இந்த இடத்துல திமுகவும் பாஜகவும் நெருங்குறாங்கிற பொலிட்டிக்கல் உரையாடல் யாருக்கு தேவைப்படுகிறது? இருந்தால் இப்படி இருந்தால் எப்படி கோபம் வந்தால் அப்படி சொல்றா இல்லையா? நான் கேட்கல என்ன சொல்றாரு அவர், நீங்க உயிரோடு இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா உயிரோட இருக்காரு. என் கேள்வி, திமுக தனியா இருக்கு, நீங்க கொண்டு வர்ற மசோதாக்களை ஆதரிக்கிறாங்க, இன்னைக்கு வந்து அந்த கரப்பான் காக்ரோச் பார்ட்டியில் போய் ஆராசா கலந்துகிட்டு இருக்காரு கூப்பிடுறதுக்கு. அப்போ அடிப்படையில் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில திமுக நாங்க இருக்கோங்கிறதுக்கு இன்னைக்கு ஆராசா போயிருக்காரு. டிஎம்கே எம்பிஸோட பொதுக்கூட்டத்தில், அவங்களோட கட்சியோட கூட்டத்தில், எம்பிகள் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம்னு சொன்ன பிறகும் இல்ல எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போற மாதிரி இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல விஷயம். இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்து அந்த காணொலி காட்சியில் பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு, மாற்றம் இல்லை. ஏற்கனவே நேற்று கூட என்ன சொல்லியிருக்காரு, கீழடி போன்ற தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த விஷயங்களில் இன்றைய அரசு வந்து முந்தைய அரசுடைய இதை தொடரணும்னு கேட்குறாரு. இதுதான் ஒரு நியாயமான ஒரு எதிர்க்கட்சி. இப்படி இருந்தால் திமுக நிச்சயமாக பலம் பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த 2ஆம் கட்ட தலைவர் செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, நாள்தோறும் தாவேக அரசுக்கு தொந்தரவு கொடுக்கறது, நாள்தோறும் வந்து எங்களோட இருந்த கட்சி நான் சொல்லணுமா, உலகத்துக்கே தெரியும், நாள்தோறும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறது, அதை தவறாக பேசுறது. உதாரணம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சகோதரர் சொன்னார் இல்லையா, முஸ்லீம்கள் வாக்கு. இன்றைக்கு முஸ்லீம்கள் வாக்கு எப்போ இருந்துச்சு? காங்கிரஸும் திமுகவும் பிசிகாவும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றாக இருக்கும் பொழுது முழுமையாக கிடக்கும், நான் மாற்று கருத்தே இல்லை. அதன் விளைவு தான் இன்னைக்கு இங்கே மட்டுமல்ல, அது மேலப்பாளையம் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையாக இருக்கும், தமிழ்நாட்டில் அவங்க செச்ச 50 இடங்கள் 59 இடங்களில் பெரும்பாலும் முஸ்லீம் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நான் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் அந்த வாக்குகள் எப்படி 2001 திமுகவுக்கு சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா, பாஜகவோட அவங்க அலையன்ஸ் வரும்போது இல்லாமல் தோல்வி கண்டாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்வது, வாக்குகள் இருந்துச்சு தேர்தலில், முந்தின தேர்தலில். ஆனால் நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிறது இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் எடுக்கக்கூடிய விஷயம் வேற, ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் எடுக்கக்கூடிய வேற, அவங்களை ஆதரிக்கிறதாக சொல்லி கைமாறு பேச்சாளர்கள் பேசுற பேச்சு வேற. அதன் விளைவாகவே மக்களுக்கு ஒரு கோபத்தை திமுக மேல ஏற்படுத்துவது என்பது வேற. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், பாஜகவும் திமுகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, அப்படி ஒருவேளை சூழல் உருவாவதுங்கிறதுக்கு சாதாரணம் இருக்கா அல்லது ஆர்வமாக சொல்கிறாரான்னு பேசிட்டு இருக்கோம். இந்த அமர்வில் நம்மோடு கூடுதலாக திமுகவிலிருந்து மதிவான அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அண்ணே வணக்கம். விசிகாவிலிருந்து பாவலன் இணைந்திருக்கார், அவரையும் வணக்கம். வணக்கம் பாவலன். பாவலன், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். திமுக பாஜகவை நோக்கி போகுது அப்படிங்கிற பெர்செப்ஷன், கதையாடலை, உரையாடலை விசிகா இப்போ முன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன பின்னணி? திமுகவும் பாஜகவும் கைகோர்க்கலாம், திருமாவின் பேச்சு ஆதாரமா ஆருடமா? என்ன அப்படின்னா, இப்ப நாங்க வந்து என்ன சொன்னோம், எங்க கட்சி எங்க தலைவர் வந்து என்ன வலியுறுத்தினார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசின விஷயம்தான், இந்தியா கூட்டணியில திமுகவும் இடம்பெறணும், தாவேகாவும் இடம்பெறணும், தேசிய அளவில் பாஜக ஒரு அணி, காங்கிரஸ் தலைமையில ஒரு அணி. இப்ப காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில 2 பெரிய கட்சிகள் இருந்தா அது நாட்டுக்கு நல்லது என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்தை முன்மொழிந்தாரு. இந்தியா கூட்டணி நடத்தின கூட்டத்துல திமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு கூட வந்து எங்க தலைவர் வந்து சொன்னாரு. இப்போ அவங்க என்னன்னா, இந்தியா கூட்டணியில இடம்பெறல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டாங்க. அப்போ அடுத்து அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இருக்கு, அல்லது ஒரு 3வது அணியை வந்து உருவாக்கணும். 3வது அணி இன்றைக்கு உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்ணு கெட்டிய தூரம் எங்கேயும் வந்து காண கிடைக்கல. அப்படியே 3வது அணி உருவாக்கப்பட்டா யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்கான ஆட்கள் இப்ப தயாரா இல்ல. அப்ப இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாரதிய ஜனதா தான். ஒருவேளை பாரதிய ஜனதாவோடு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏதாவது உருவாக்கி கொண்டு 2001 தலைவர் கலைஞர் எப்படி ஒரு கூட்டணி உருவாக்கினாரோ அது போன்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்கலாம் ஒரு சந்தேகத்தை தான் முன்வைக்கிறாரு. அறுதிட்டு உறுதியா கூற முடியாது. திமுகவுடைய கொள்கை என்ன நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆனாலும் காலச்சூழலை பொறுத்து ஒருவேளை இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து பாஜகவோடு நம்ம அணி சேரலாம் அப்படின்னு கூட அவங்க முடிவெடுக்கக்கூடிய அரசியல் களத்தில் எல்லாமே சாத்தியம் தானே என்கின்ற அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்க தலைவர் வந்து அந்த கருத்தை முன் வச்சாரு. ஏன் அப்படின்னா சமீப காலங்கள்ல இங்க நடக்கக்கூடிய சில நகர்வுகளை பார்க்கும்போது அதுல இருந்து இந்த சந்தேகம் வந்து உறுதிப்படுது. என்ன அப்படின்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு எங்க தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் வந்து இங்க முன்னெடுக்கப்பட்டது. அதை வந்து இயக்கியது 2 பேரும் அணி சேருங்க, தாவேக்கு ஆட்சி அமைக்க கூடாது, திரு விஜய் வந்து முதலமைச்சரா வரக்கூடாது, அப்ப திரு திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கலாம், அவர் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ற இந்த இதை நகர்வு வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்கள் வந்து இந்த செயல் திட்டத்தை முன் வச்சதா, இந்த 2 கட்சிகளுக்கும் மீடியேட்டரா இருந்து முன் வச்சதா ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ ஒருவேளை வந்து வேற இந்தியா கூட்டணில இருந்து வெளியேறிட்டோம், அப்ப தேசிய அளவுல நமக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தேவை அப்படின்னா பாஜகவோடு இவரை கைகோர்ப்பதற்கான அந்த மாதிரியான முயற்சி இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை தான் எங்க தலைவர் வந்து முன்வச்சார். இல்லை, இப்போ இந்த முயற்சியில சந்தேகங்களுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். இப்போ திமுகவுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, திமுகவோட வாய்ப்புகள் என்ன, திமுக என்ன கூட்டணி முடிவெடுக்கணுங்கிறது எல்லாம் ஏன் விசிகா இப்போது கவலைப்படுகிறதுங்கிறது. சமீபத்துல எப்போதுமே பாரதிய ஜனதா திமுக எதிரும் புதிரமா இருப்பாங்க. அப்ப கடுமையா வந்து தாக்கிடுவாங்க. ஆனா அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு வந்து தாவேக்காக்கு எதிராக தான் இருக்குது. திமுகவை வந்து அவங்க தொடர்றதே இல்லை, திமுக விமர்சிக்கிறதே இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம இந்த சந்தேகம் வருதுல, ஒரு நடவடிக்கையில இருந்து தான் நம்ம சந்தேகத்தை வந்து திமுக இருந்தது, அதனால பாஜக எதிர்த்தாங்க. இப்ப திமுக அதிகாரத்துல இல்ல, திமுகவால என்ன செய்ய முடியும், பாஜக எதிர்க்க வேண்டிய தேவையும் என்ன? இல்ல அது ஆட்சியில இருக்காங்களோ இல்லையோ, திமுக எப்போதுமே இந்த ஒரு ஆரிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல வந்து கடந்த காலத்துல வந்து உறுதியா இருந்தாங்க. அதனால வந்து திராவிட கட்சிகளை வந்து பாஜக எதிர்ப்புல திமுக வலு விழுந்துட்டாங்கிறதுக்கு விசிகா வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேக்குறேன். அதான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா இங்க வந்து திராவிட கட்சிகளை வந்து அழித்தொழிப்பதுதான் வந்து பாரதிய ஜனதாவோட மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவங்க என்னன்னா தாவேக்காவை ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சக்தியா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா மூன்றாவது திரும்ப சொல்றேன், என்னுடைய கேள்வியில நழுவிட்டே இருக்கீங்க. பாஜக தாவேக்காவை சக்தியா பாக்குறாங்கிறதுல நமக்கு சிக்கல் இல்லை, அந்த போர்ஷனுக்குள்ளே நெல்சன் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எப்படின்னா தமிழ்நாட்டுல மூன்றாவதா ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்து பாஜக வரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது, பாஜக சைடு இருந்தது. இப்ப அது இல்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தாவேக்கா வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து என்னடா இது ஒரு பெரிய இது ஜீரணிக்க முடியல, பாஜக சைடுல இருந்து ஜீரணிக்க முடியல. அப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வலுவுள்ள ஒரு கட்சியா இருக்கிறது வந்து திமுக தான். அதிமுக வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், செயலிழந்து போச்சு, அந்த கட்சி இனிமே மீண்டு வருமானு தெரியல. அப்ப வலுவா இருக்கக்கூடிய திமுகவோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொண்டால் எளிதா நம்ம வந்து தாவேக்காவை வந்து சாச்சிடலாம். அடுத்து வந்து இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில அண்ணாமலையை வந்து உருவாக்குறது, அவரை ஒரு பெரிய ஒரு நிப்பாட்டுறேன். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அக்செப்டபிள். அதிமுக வலுவிழந்துட்டாங்க, தாவேக்காவை எதிர்க்கணும்னா திமுகவோட இணைகிறது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்புன்னு பாஜக நினைக்கலாம். நான் திரும்ப அந்த கேள்வி கேட்கிறேன், திமுக அப்படி நினைச்சாங்கிறதுக்கான சமிக்கை என்ன? இல்ல சமிக்கை என்ன அப்படின்னா அதான் இப்ப 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க யாரோட சேருவாங்க, அவங்க வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? இல்ல அவங்க தலைமையில ஏதாவது அணிகள் கட்ட போனதை சொல்லியிருக்காங்களா? அப்ப தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா களத்துக்கு வராரா? தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அவர் வெளியேற போறாரா? இது ஒரு கேள்வியா இருக்குல்ல. மம்தா பானர்ஜி வந்து என்ன புரியலன்னா 2029 மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. இப்போ தாவேக்காவை வீழ்த்துறது தான் திமுகவினுடைய முதல் குறிக்கோள். மத்தியில கூட்டணியில இல்ல திமுக, அவங்க எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போறாங்க அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தா கூட அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சாத்தியங்கள் இருக்கு. மூன்றாவது தாவேக்கா ஒன்று வந்த பிறகு திமுக அதிமுக ஒன்று சேருவதற்கான சாத்தியங்களை நம்ம மறுக்க முடியாது. ஆனா திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர போறாங்கிற உரையாடல இப்போ தொடங்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். நீங்க கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில ஏராளமான செயல் திட்டங்கள் பாஜகவோடு சேர்ந்து
திமுக அரசு நிறைவேற்றிருக்கு. குறிப்பா வந்து நீங்க வந்து அதானி கம்பெனிகள்கிட்ட இருந்து அக்ரிமெண்ட் போடுறது, அமித்ஷாவோட வந்து அமித்ஷாவுடைய அந்த அவர்கள் நடத்தக்கூடிய கம்பெனிகள்ல வந்து ஒரு கோல் இறக்குமதிலாம் வந்து எங்க இருந்து வாங்கினாங்க, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு. அப்ப இது வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு ஒப்பந்தம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் காலத்தின் தேவை கருதி அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான உறவை ஏற்படுத்த மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? அதாவது சொல்றேன்ல, பாவலன் சார் சொல்ற பதில்களின் அடிப்படையிலேயே பாவலன் சார் சொல்ற பதில்களின் அடிப்படையிலேயே தடுப்பதற்கு எங்க பாவலன் சார் சொல்ற பதில்களின் அடிப்படையிலேயே அதானியோட கம்பெனியில இருந்து அதானி கம்பெனியோட உறவு கொள்வதோ இல்ல அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர்களிருந்து கோல் வாங்குவதோ கடந்த ஆட்சியில தான் நடந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த பிசினஸ் டீலிங்க்கு நடுவிலேயே தான் பாஜக எதிர்ப்பிலும் திமுக உறுதியாக இருக்கிறது. நீங்க சொல்றது கடந்த 5 ஆண்டுகள்ல பிசினஸ் டீல் நடந்துச்சுன்னா அப்போதே பாஜக எதிர்ப்புல உறுதியா தானே இருக்காங்க. அந்த நீங்க சொல்ற பிசினஸ் டீல் 2026 மேக்கு அப்புறம் போடப்படலையே. இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்றாரு. உறுதியா நாங்க பேசுறோம். அந்த யூகம்ங்கிறது திமுக பாஜக போகுது அப்படிங்கிற யூகம் எங்க இருந்து வருது? இதான் ஒரு புள்ளி வேணும்ல நமக்கு. அதான் மேபி கைகோர்க்கலாம் தான் சொல்றாரு. கை கோர்த்துட்டான்னு சொல்லல, கைகோர்க்கலாம். ஏன்னா அதான் நான் மறுபடியும் சொல்றது, திமுக எப்போதுமே நான் திரும்ப சொல்றேன், திமுக பாஜகவோடு கை கோத்துற கூடாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா விதமான உரிமையும் விசிகாவுக்கு இருக்கு. 2 பேருமே பாசிச எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு புள்ளிகள்ல. ஆனா கை கோர்க்க கூடும்னு அண்ணன் பேசும்போது நீங்க கை கோர்க்க கூடும்னு அண்ணன் பேசுற போது தலைவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அவங்க 2 பேரும் டீல் பேசுறாங்க போலன்னு திமுக பாஜக ஆட்கள் நினைப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க மூவ் பண்றீங்க, முதல் காயிரம் நீங்க எல்லாம் மூவ் பண்றீங்க. அதான் என் கேள்வி. இப்ப நாங்க வந்து இந்த போன வாரம் வரைக்கும் எங்க தலைவர் என்ன சொன்னார்னா, திமுக ஒரு வலிமையான கட்சி, இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறக்கூடாது, இடம்பெறணும், தாவைக்காவையும் அதுல உள்ளடக்கணும் அப்படின்றதுதான் நம்ம நிலைப்பாடு. பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும், அதில் திமுக இடம்பெற வேண்டும்தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த சமீப காலத்துல பாஜக சும்மா இல்ல. பாஜக வந்து திமுகவை நெருங்கி கொண்டே இருக்கிறது. அது தெரிய போய்தான் தலைவருடைய கருத்து சொல்றாரு. அது திமுக ஏற்றுக்கொண்டுச்சா ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு தெரியாது. பாஜக திமுகவை நோக்கி நகர்கிறது. அந்த நகர்வை திமுக ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்றத காலம் தான் தீர்மானிக்கும். இல்லைன்னா இப்ப ப. சிதம்பரம் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டோட அர்த்தம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிக்கிறதுக்கு கடந்த முறை அதை கடுமையாக எதிர்த்த தேசியவாத காங்கிரஸையும் திமுகவையும் பாஜக அணுகுகிறது. ஒரு அரசாக தான் கொண்டு வர்ற மசோதாவை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகளின் ஆதரவையும் கேட்கிறதுங்கிறது ஒரு ஆளுங்கட்சி அரசனுடைய வழக்கம். பாஜக நெருங்குதுங்கிற புள்ளி சரி, திமுக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? இன்னைக்கு திமுக தலைவர் ட்வீட் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிராக அரசியல் சாசனத்தின் ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ற எந்த மசோதாவையும் திமுக ஆதரிக்காதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு, நான் நம்புறேன். உங்களுக்கு அது கிளாரிட்டியா படலையா? இல்ல, அது வரவேற்கத்தக்க கருத்து தான். அது வந்து மாநில உரிமையில திமுக உறுதியா இருக்கிறத காட்டுறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலின் போது ஏதாவது வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம், மினிமம் செயல் திட்டம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஏதாவது நான் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, தலைவர் கலைஞர் அன்னைக்கு போட்டார்ல, நீங்க வந்து ராமர் கோயில் பிரச்சனையை எழுப்பக்கூடாது அப்படின்னு கண்டிஷனோட தான் வந்து வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை வந்து காலத்துக்கு தேவை கருதி இங்கு திமுகவுடைய ஒன்றிய அரசுல வந்து அவங்களுடைய ஆளுமைக்காக அவங்களுடைய அமைச்சர்கள் இடம்பெறணும் என்கிற தேவை கருதி கூட ஏதாவது உங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட ஒரு கூட்டணி உருவாக்கலாம் என்கின்ற அந்த சந்தேக பார்வையில தான் சொல்றோம். திமுக உறுதியா வந்து இப்ப பாஜக நகர் வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம சொல்ல வரல. பாஜகவுக்கு அது ஒரு எண்ணம், திமுகவோட கைகோர்க்கும் என்ன இருக்குது, அதை வந்து திமுக வந்து இன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வருமா அப்படின்றத காலம் தான் சொல்லும். பேசலாம் மதிவானன் சார், நீங்க விலகி போறீங்க, பாஜக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்படி பாஜகவோட எந்த ப்ரப்போசலுக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்? தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் திமுகவும் பாஜகவும் டேட் போயிட்டாங்க போல, ஐயோ அது தமிழ்நாட்டுக்கு சரியில்லையேன்னு. இல்லை, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க ஏன் டெய்லி தீக்குளிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, இப்போது நான் மதிக்கக்கூடிய தலைவர்களில் அண்ணன் திருமாவும் ஒருத்தர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சொல்லிட்டே நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிர்மல்குமார் பேசுனதுக்கும் அண்ணன் திருமா பேசுனதுக்கு என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நிர்மல்குமார் சொல்கிறாரு திமுக அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாரு. அண்ணன் திருமா என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணிக்கு திமுக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கூட்டணி முதல்ல இல்லை. தயவு செய்து அதை உணரணும்.
ரெண்டாவது அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா சொல்லாமல் கொல்லாமல் ஓடுனது காங்கிரஸ், நாங்கள் இல்லை. ரெண்டாவது. மூணாவது, தேவை முடிவு பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அப்படி எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. அப்படி முடிவு பண்ணி பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அனிதா அண்ணா என்ன சொல்றாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார் 6 மாதத்தில்னா எப்படி காங்கிரஸ் ஆட்சி இல்லையா வர. இப்போ நாம் விவாதத்தை எடுத்ததுலேருந்து நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த விவாதத்தை எடுத்திருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு நிர்மல்குமார் இப்படி பேசலை, அண்ணன் திருமா இப்படி பேசலைன்னா இன்னைக்கு நாம் எதை விவாதமாக எடுத்திருப்போம்? 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கின அதிமேதாவிகள் தாவேக்கான்னு சொல்லி விவாதம் எடுத்திருப்போம். அப்படி இல்லைன்னா கஸ்டோடியல் டெத்தில் 19 இடத்துல பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னு ஒரு விவாதத்தை எடுத்திருப்போம். ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள்ல 4 கஸ்டோடியல் மரணங்கள், 4 கஸ்டோடியல் டெத். இப்போ இது எல்லாத்தையும் திசை திருப்பந்தியது திமுக பாஜக கூட்டணின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மொத்த பிரச்சனையை திசை திருப்பந்தி யாருன்னா அது அவருக்கு குறைந்தபட்சமா நிர்மல்குமாருக்கு தேவைப்படும். அண்ணன் திருமாக்கு ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு தான் நானும் கேட்டேன். இப்போ அதே தான் நான் முதல்ல கேட்டது, அந்த கேள்வியும் அதே தான். அப்போ இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பிரச்சனைகள் திசை திருப்பி வச்சிட்டிங்க. சரி, ரைட்டு. ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் திருமா இவ்வளோ பாசமாக பேசுகிறாரு, இன்னைக்கு ஏன்பா 100 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டை 2 கோடி ரூபாய் போட்டிங்க ஏன் பேசலை? 8107 ஏக்கர் மீட்ட நாங்கள் 8496 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த அறநிலைத்துறை சொத்தை மீட்ட நாங்கள் கெட்டவங்களாயிட்டோம். 100 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டை 2 கோடி ரூபாய்க்கு போட்டவங்களை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை அண்ணன் திருமா. ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்க ஆனா கேட்கல. அண்ணன் நீங்க கேட்கலானே, ஏன் கூட்டணியில் இருக்கிற திரும்ப கேட்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்க கேட்டுன்னு தான் இருக்கிறோம், நாங்க போராடின்னு தான் இருக்கிறோம், அதுல நாங்க கேட்காமலாம் இல்லை. அண்ணன் திரும்ப ஏன் இதை திசை திருப்பினார்ன்றதுக்காக நான் இதை கேட்கிறேன். இவர் இந்த பிரச்சனை இன்னைக்கு பேசாம இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஊழலை விட திமுக பாஜகவோடு கைகோர்த்து விட்டால் இந்தியா சந்திக்க போகிற பேரழிவை பெருசா அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, நாங்கள் எங்கெங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் முதல்ல எங்கெங்க வந்தது? அந்த அவசியத்துமான இப்போ சூழ்நிலையே இல்லையே. தேர்தலுக்கான நேரம் சொல்றாங்க, தேர்தலுக்கும் நேரம் இருக்கு. அப்படி பார்த்தா அண்ணன் திருமாக அண்ணன் கிட்ட கூட தான் ஃபோன் பண்றாங்கன்னு அண்ணன் திருமா தான் சொல்றாரு. ஃபோன் அப்ப அவர் பத்தி ஏன் சொல்லாம இருக்காரு? அவர் ஏன் பதில் சொல்லலன்னு நான் திரும்பி கேட்பேன். அப்படி கேட்கணும் உட்கார்ந்தா ஒரு தலைவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படி ஒரு அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்திருந்தா கேள்வியே. உங்களுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு முன்னாடி வந்து தமிழ் உரிமையை பற்றி நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எதை நாங்கள் பேசாமல் இருக்கோம் தான் கேள்வி. முதல்ல எல்லாத்தையும் பேசுறது நாங்கள் இல்லை. விசிகாவை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாஜகவை நெருங்குனீங்கன்னு சொல்லல, ஆனா பாஜக உங்களை நெருங்குவதை வெளிப்படையாக செய்கிறது. அதான் இங்க சிக்கல். பாஜக இங்கே வந்து சேருதுன்னு வச்சுங்க, பாஜக சேர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எங்கேருந்துங்க வருது? பாஜக இங்கே தமிழ்நாட்டில்னா 10% ஓட்டாங்க வச்சுன்னு இருக்கு. ஒன்றுமேல அதை கட்சி போய் இன்னைக்கு கூட்டணி வைக்கிறத பற்றி யாருங்க யோசிக்க போறா? அப்படி அவசியமே இல்லைங்க. முதல்ல அது அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த விவாதத்தை எடுத்துன்னு போகாதீங்கன்ற நீங்க சொல்றீங்க, தலைவர் சொல்லணும்ல. எங்க இப்போ கட்சியோட செய்தி தொடர்பாளர் தானே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தலைவர் எனக்கு அப்புறம் சொல்லும்போது தலைவர் கட்டாயமா சொல்லுவாருங்க. அப்படி ஒரு அவசியமே கிடையாதுங்க. நீங்க நாடாளுமன்ற பஞ்சாயத்து காரணம் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு நாங்க நாளை காலையில் மந்திரி ஆக போறோம்னு சொன்னாரா? இல்ல, அவர் பிஜேபி என்ன இப்ப இதுல என்ன பிரச்சனை? மத்திய அமைச்சர் என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணுங்கன்ற. எலெக்ஷன் வரப்போது, தேர்தல் வரும், தேர்தல் வரும்போது கூட்டணிகள் அமைப்போம், ஆட்சி மாற்றம் வரும் சொன்னதானே பிரச்சனை. ஆட்சி மாற்றம் வரும், அப்ப பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சார் தெளிவா நீங்க வந்து டெல்லியில இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை டீலிமிட்டேஷன் பிரச்சனை, சட்டமன்ற நாடாளுமன்றம் கூட போகுது. முதல் குரல் கொடுக்கறது யாரு? நாங்க தான் கொடுக்குறோம். வேற யாரும் இந்த முதல்ல கொடுக்கல. தாவேக்கா கொடுத்துச்சா? தாவேக்கா உள்ள வரணும், தாவேக்கா வரணும் 2 பேர் பேசுறாங்க. முதல்ல தாவேக்கும் திமுக எப்படி முதல்ல உள்ள வரும்? தாவேக்காக்கு முதல்ல எங்க இருக்கு எம்பி? உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க? இந்தியா கூட்டணியில நாளைக்கு ஒரு மசோதா வந்து ஆதரிச்சு போறாங்களா, எதிர்க்க போறாங்களா? ஒன்னில்லாத ஒரு கட்சியை நாடாளுமன்றத்தில் ஒன்னில்லாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவை விட எம்பிக்கள் இல்லாத தாவேக்கா இந்தியா கூட்டணிக்கு முக்கியமாயிடுச்சுன்னு கூட உங்களுக்கு தோணலையா? யாருக்கு முக்கியம்னா அது காங்கிரஸுக்கு வேணா முக்கியமா இருக்கலாம், எங்களுக்கு ஏன் முக்கியம்? ஏங்க மாநில உரிமையை வந்து ஒரு வந்தே மாதரத்தை பக்கத்தில் இருக்கிற கேரளால பாடலைங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ். ஆனா இங்க ஜோசப் விஜயோட பதவியேற்புல பாடப்பட்டதுங்க. மாநில உரிமை அடமான வச்சிருக்கீங்க. மேகதாதை பத்தி பேச தயாரா இல்லைங்க. யூஜிசில உறுப்பினர் போறது பேச தயாரா இல்லைங்க. எதை பத்தி தாவேக்கா இப்ப பேசிச்சு?
எத்தனை இடத்துல மோடி எதிர்த்து பேசிட்டாங்க, எத்தனை ஆட்சியில் இடத்துல யார் பாஜக வேணா எதிர்த்து இருக்கணும், ஆட்சியில் பேசிட்டாங்க. யார் வேணா இருக்கணும், திமுக கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்க திரும்பவும் தாவேகா எதை வச்சு நீங்க சேர்க்குறீங்கன்னு கேட்டா கேள்வி அப்படியே திசை திருப்பினா என்ன அர்த்தம்? ஆட்சியில் யார் இருந்தாலும் திமுக நீங்க வந்து தீ குளிச்சுட்டே இருக்கணும். ஏன் தீ குளிக்க மாட்டீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தீ குளிக்கணுன்ற அவசியம் இருக்கிறதோ இல்லையோ சார், எங்ககிட்ட நீங்க அதை எதிர்பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திமுக ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மாநில உரிமை சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, இடஒதுக்கீடு சார்ந்தோ, சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ முதல் குரல் கொடுக்குற கட்சி திமுக தான் சார். யாரை கேட்டுலாம் நாங்கள் பண்றது இல்லை, யாரோட அனுமதிக்கு நாங்க வெயிட் பண்றது இல்ல. என்னமோ அவங்க டவுட் ஆவறாங்க நீங்க பிஜேபி சார். அவங்க டவுட் பட்டா பட்டுக்கிட்டு போயிட்டு சார், அது எங்களுக்கு என்ன சார் இருக்கு? அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எங்க சார் வருது? தமிழ்நாட்டில் யோசிக்கிறாங்க. மூணு டேர்மா பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசிக்கொண்டிருந்த திமுக இப்ப 2029 அத வீட்டுக்கு அனுப்ப போற நேரத்துல நீங்க அவங்களுக்கு போய் கை கொடுத்து நீங்க அவங்களுக்கு உயிர் கொடுத்துருவீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க. இல்ல நாங்க எப்ப சார் அந்த மாதிரி சொன்னோம் தான் கேக்குறேன். எங்க ஆளுங்க யாராவது சொன்னாங்களா? பிஜேபி என்னமோ எனக்கு தோணுதுங்க. அப்படி உங்களுக்கு தோணு சார்? கற்பனை நிஜத்துக்கே தான் சொல்ல, கற்பனைக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்களுடைய கற்பனைக்கு நான் நிச்சயமா நீங்க சொல்றீங்க, அதனால நம்ப முடியல. நீங்க எப்படி பாஜக தான் போக இல்ல, நான் தெளிவா சொல்றேன். பாஜகவோட திமுக போல சார். இன்னைக்கும் இல்ல, நாளைக்கு இல்ல, வரப்போற தேர்தலையும் இல்ல சார். வெளிப்படையா அந்த இதுல அறிவிக்கிறேன் சார். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் சார். நாங்க நம்ப மாட்டாங்க. இல்ல நம்பணுங்க, நம்பாம போங்க. என் கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து சகோதரர் சொன்னார்ல, இந்த இடத்துல வந்து தாவேகா கூட்டணி திமுக கூட்டணின்னு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாரா? காங்கிரஸ் கூட்டணி தாவேகா கிட்ட போகும்போது, ஐயா நேற்று வரைக்கும் நண்பர்களாக பழகணும், கூட்டணியில் சீட்லாம் கொடுத்தீங்க, எங்களை ஜெயிக்கலாம் வச்சிங்க, நாங்க போய் அங்க ஆதரவு தெரிவிக்க நீங்க ஜெயிக்க வைக்கல சார், நாங்க உங்களை ஜெயிக்க வச்சோம். அண்ணனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? 170 தொழில நின்ன எங்களுக்கு 27 தொழில நின்ன இவங்க ஜெயிக்க வச்சாங்க. 28 தொழில நின்ன இவங்க ஜெயிக்க வச்சாங்க. சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க. எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு 230 தொழில எங்களுக்கு கிளை இருக்கு. இந்த ஆரம்ப மனப்பான்மை முதல்ல விடுங்க. முதல்வர் ஸ்டாலின் மாதிரி பேசுறீங்க. இருக்கு எல்லாமே எங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ்க்கு எங்க இருக்கு? வேட்பாளர் முதல்ல பாருங்க. எல்லாரும் விடுங்க. 2014 முன்னாள் முதல்வர் மாதிரி பேசுங்க சார். 2014ல நீங்க ஜீரோ. 2014ல நீங்க ஜீரோ. ஏன் ஒரு எம்பி எடுக்க முடியல? நீங்க சென்னையில ஒரு எம்பி எடுக்க முடியல, ராமநாதபுரத்துல வர முடியல, கோவையில வர முடியல. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கீங்க. 2001ல ஜீரோ வாங்குங்க. தமிழ்நாடுடைய உரிமையை தாவேகாவோட சேர்ந்து அடமான வைக்கிற கட்சி காங்கிரஸ். பிஜேபியோட சேராத கட்சி மாதிரி பேசாதீங்க சார். கட்சி காங்கிரஸ். பாருங்க அண்ணன் இதயத்துல வச்சிருக்காரு. திமுக பாஜக நெருங்கி வருகிறதுங்கிற விசிக தலைவர் திருமாவளவனுடைய உரையாடல் குறித்து நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு சுற்று திருமாவளவன் அவர்களுடைய இந்த எச்சரிக்கை திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் அதனுடைய கொள்கைகளிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அன்றாடம் நடக்கிற தாவேகா அரசிற்கு எதிரான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், ஊழல் பிரச்சனைகளிலிருந்து மடைமாற்றுவதற்கான முயற்சிங்கிற தாமோதரன் பிரகாஷோட குற்றச்சாட்டு, இந்த ரெண்டுல எந்த உண்மைக்கு வாய்ப்பு இருக்கிறது? எந்த உண்மையை நீங்க ஏற்கிறீர்கள்? எனக்கு ஹுதயத்துல்லா சார் சுருக்கமா. அவருக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் 5 ஆண்டுகளாக போராடிய பல விஷயங்களில் ஒன்று, நீட் விலக்கு 2.5% வந்து அரசு பள்ளிகளுக்கோ அரசு உதவியர் பள்ளிக்கோ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது 7.5லேருந்து 10. இந்த 7.5 வந்து 10 ஆக்கணும். பாண்டிச்சேரி 10 ஆக்கிடுச்சு 5 வருஷத்துக்கு முன்னே. நம்ம 10 ஆக்கலை. எடப்பாடியார் வந்து 7.5 கொடுத்தாரு. அந்த 2.5 கொடுக்க சொல்லி வற்புறுத்தினேன். இந்த ஆட்சி அதனுடைய கொள்கை முடிவை இன்னைக்கு எடுத்திருக்கு. முதல்வர் வாழ்த்திட்டு வந்தேன். அதே மாதிரி அறிவிக்க போறாங்க. இன்னைக்கு தான் அதுக்குள்ள இதை சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 37 வயசு 47 வயசாவோ 49 பிற மாநிலங்கள் சமூக நீதி பேசாத மாநிலங்களில் உள்ள விஷயத்தை இன்னைக்கு அதை கையில் எடுத்திருக்காங்க. மீண்டும் இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தேன். அந்த இன்னைக்கு இறுதியாக அந்த பரோல் விஷயம் முந்தின அரசை பாராட்டணும். முந்தின அரசு ஒரு 2 மாதம் பரவல் கொடுத்தாங்க. அதை இவங்க கண்டினியூவாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பாராட்டுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஏதோ முஸ்லீம்கள் விஷயத்துலையோ சிறுபான்மை விஷயத்தில் எதிராக இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு நம்முடைய திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, முந்தைய அரசு என்ன செய்யுமோ அது தொடர்ந்து அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாடு வெட்டுற பிரச்சனையில் வந்து ஏதோ வந்து தாவைக்கு அமைதியாக இருக்குன்ட்டாங்க. அவங்க முறையாக போய் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசாமே பல காரியங்களை செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்க இந்த பக்ரீத்ல இறைச்சி வெட்டுறதுல தாவேக்கா அரசு சுப்ரீம் கோர்ட்டு போய் தடை வாங்கினாங்கிறது சரி. ஆனால்
பக்ரீத்துக்கு முந்தின நாள் இந்த கேஸை போட்டு இப்படி ஒரு ஆர்டரை வாங்க முடியுங்கிற பாஜக சூழ்ச்சியை அந்த பக்ரீத்துக்கு வழக்கமாக வெட்டுகிற இடங்கள்ல வெட்ட முடியாமல் தவிக்கிற சூழல்ல உருவாக்கிட்டீங்க. அந்த விஷயத்தை அப்படியே நகர்ந்து இனிமே நடக்காதுன்னா பாஜக அதை ஏன் செய்யறாங்கன்னா, நீ முந்தின நாள் போனா அடுத்த நாள் நீங்க ஸ்டே வாங்க முடியாதுன்னு போறாங்க. அதுல கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுங்கிறதா முக்கியம். பல விஷயங்கள் நீதிமன்றம் இது என்னை பழனி விஷயத்தில் கூட தனி நீதிமன்றம் உத்தரவு போடுறாரு. இன்னைக்கு மேல் நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் கோயில் நிர்வாகத்தையும் கணக்குன்னு சொல்றாரு. இது எவ்வளவு நாளைக்கு உள்ள விஷயம், ஏதோ திடீர்னு நடந்த மாதிரி. அதுக்கும் சிபிசிஐடி விசாரணையை இந்த அரசு போட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உண்மை வெளியே வரும். எல்லா ஊழலையும் தடை செய்யற மாதிரி எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிச்சு கொண்ட பிறகு நீங்க தடுமாறு அதெல்லாம் கிடையாது. சிபிசிஐடி போட்டிருக்காங்க. யார் ஒரே ஒரு நாளுக்காக ஒரு அரசு அதிகாரி நியமிச்சு எந்த அமைச்சராக இருந்தாலும் ஊழல் செய்தால் நான் தண்டிப்பேன் சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தெளிவா அமைச்சரவை கூட்டத்தில் மீடியா இல்ல சார். அமைச்சரவை கூட்டத்தில் மீடியா இருந்ததா? வேற விஷயம். நீங்க சொன்ன விஷயத்தை முதலமைச்சர் சொன்னார், அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அரசு குறிப்பு எங்க? நீங்க சொல்ற எந்த ஸ்டேட்மென்ட்டும் அரசால வரல சார். நீங்க ஒழுங்கா செய்திகளை படிக்கிறது இல்லையா? நான் செய்திகளை படிக்கிறது ஏற்கனவே இப்படி தான் ஒரு விஷயத்தை படிக்காம இருந்து நான் சொன்னோனே ஒத்துக்கிட்டீங்க. முதலமைச்சர் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு விஷயத்துல நான் ஒரே நிமிஷம் சார், நான் ஒரே நிமிஷம். அமைச்சரவை கூட்டத்தில் இன்னைக்கு அமைச்சர்கள் ஊழல் பண்ணா தண்டிப்பேன் முதலமைச்சர் பேசுறாரு. வீடியோ அரசு பிரஸ்ல தெரியலனா ஊருக்கு தெரியும்னு நீங்க ஆதாரத்தை காமிங்க சார். ஆதாரத்தை காமிங்க. நான் பூனேல என் பேர் நெல்சன். ஆதாரத்தை காமிங்க. நீங்க வில்சன் தான். நீ ஆதாரத்தை காமிங்க சார். நீங்க முதலமைச்சர் பேசாத ஒன்றை பேசியதால் நீங்க பேசுனீங்கன்னா திரும்பவும் இன்னைக்கு நடந்துச்சு, எல்லா ஊடகத்திலே வந்திருக்கு. நீங்க பார்க்கல. இதேதான் கடந்த முறையே ஒரு விஷயத்துல நீங்க பல்பு வாங்கிட்டீங்க. நான் சொன்ன ஒரு 100 கோடி ரூபாய் 100 பல்பு கொடுங்க. நான் 1000 பல்பு கூட வாங்கல. பிரச்சனை இல்ல. ஆதாரத்தை பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் எங்க இருந்து வந்துச்சு? அவர் சொன்னதை வச்சு அவர் எங்க சொன்னாரு? இன்னைக்கு 2 கூட்டம் சார். முதலமைச்சர் அமைச்சர்கள் கூட்டம், முற்பகல்ல ஒரு கூட்டம், பிற்பகல்ல ஒரு கூட்டம். யாரு சொன்னாங்க சார்? முதலமைச்சர் சொன்னதை வெளியில வந்திருக்கு சார். அது வெளியே எப்படி வெளில வந்துச்சு? அரசு தான் சார் வெளிப்படுத்தும். அரசு இல்ல பாருங்க. ஒரு நீங்க ஆட்சியில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. ஆட்சி அழைக்காமயே நீங்க போய் நிக்கிறீங்க. அவங்க முடியலைங்கறாங்க. ஒரு கட்சி நிகழ்ச்சி அவங்க கூப்பிட்டா தான் நீங்க போகணும். கூப்பிடலைன்னா நீங்க போயிட்டு எங்களை கூப்பிடலைங்கறீங்க. அதெல்லாம் முறை இல்ல. அதே அரசு நிகழ்ச்சி உங்களை கூப்பிட்டாரு கரூர்ல. அதே கரூர்ல தான் உங்களுக்கு தெளிவா சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு அரூர்ல தெளிவா புரிஞ்சிருச்சு சார். அதனால நன்றி சொல்றது இன்னைக்கு இந்த ஆட்சி சிறப்பா நடந்துகிட்டு பாவலன் சார், அதை நாம ஆதரிப்போம். பாவலன் சார், பிரகாஷ் முன் வச்ச என்ன குற்றச்சாட்டுனா தாவேக அரசினுடைய அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து டீவியேஷன் டைவர்ட் பண்றதுக்காக திரும்ப இதை பேசுறாருன்னு நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பிரகாஷ் சொல்லியிருந்தாரு. சுருக்கமா அவருக்கு தெரியாத அரசியல் இல்ல. அப்படிலாம் எங்களுக்கு அது தேவையில்லை. தாவேக அரசு அவங்க நிர்வாகம் தவறா இருந்தா நாங்க கண்டிப்பா எங்க சுட்டி காட்டுவோம். தவறை தட்டி கேட்கிற இடத்துலதான் நாங்க இருக்கிறோம். ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே அந்த கூட்டணிக்குள் ஏதாவது தவறு நடந்தா அதை கண்டு காணாம போற ஆட்கள் தான் கிடையாது. நம்முடைய மதிவாணன் கூட இங்க ஒரு கேள்வி எழுப்பினாரு, திருமாவளவன் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பொறுப்புள்ள எதிர்கட்சி திமுக தான். திமுகவுக்கு தான் இன்னைக்கு பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கிறது தாவேகா. இப்ப அவங்கதான் நிறைய கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்காம கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை கேள்வி கேளுங்க அப்படின்றது எங்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறோம், சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனா காலப்போக்கில் எல்லாம் மாறும். இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்கன்னா, திமுக பாஜக கைகோர்க்குமா? எங்க தலைவர் தான் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அப்படி கைகோர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றத திமுக தரப்புல ஒரு சகோதரர் மதிவாணன் விளக்கி இருந்தா அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு இதா இருக்கும். அடுத்து அமித்ஷா எங்க தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதையும் சுட்டி காட்டினாரு. இந்த பண்பை நாங்க நீண்ட காலமா தமிழ்நாடு அரசியல் களத்துல வலியுறுத்திட்டு இருக்கோம். திமுகவோட நாங்க நட்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதே ஒரு சர்ச்சையா இருக்குங்க. இந்தியா கூட்டணியில திமுகவும் தாவேகவும் ஒன்னா இருக்கும்னு சொல்ற அதையும் ஒரு சர்ச்சையாக்குறாங்க. என்ன அப்படின்னா யார் வேணா எந்த அணியில இருக்கலாம், அது அரசியல் களம். ஆனா அதை கடந்து இது கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு புதுசா ஒரு உத்தியை உருவாக்கி இருக்காங்க பாஜகனா. அதை எங்க தலைவர் வெளிப்படையா அறிவிக்கிற ரகசியமா வச்சுக்கிட்டாதான் ஏதோ சந்தேகப்படலாம்.
வெளிப்படை நன்றி, அறிவிக்கிறாரு. நன்றி. அமித்ஷா வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னா வெளிப்படை அறிவிக்கிறாரு. அப்ப நாங்க என்னன்னா பாஜக வந்து திமுகவை நோக்கி நகருகிறது, கூட்டணி வைக்க முயற்சிக்கிறது, அந்த முயற்சி பலிக்காது அப்படின்ற அந்த சொல் வந்து திமுகவிடமிருந்து நாம எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நன்றி 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 சார். அண்ணா குறிப்பிட வந்தீங்க. எஸ், சுருக்கமா. பாவலனுக்கு ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். திருமாவை வந்து பாஜக அப்ரோச் பண்ணிச்சு, நீங்கள் வந்துருங்க மத்திய மந்திரி ஆயிடலாம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்ரோச் பண்ணிச்சு. பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து அசோக் நகரில் வந்து உட்காந்து பேசிச்சு. அவர் மூலமாகவே நடந்துச்சு பேச்சுவார்த்தை. அதுக்கு வந்து திருமா உடன்படல, போயான்ட்டார். ரைட்டா, நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது, அந்த மாதிரி மந்திரி பதவிக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வட மாநிலங்களில் தலித் தலைவர்கள் எத்தனையோ பேர் வேலை போனப்பவும் நின்னவர் வந்து திருமா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது பிஜேபி அப்ரோச் பண்ணுது திமுகவை அப்படின்னா அது உங்களை அன்னைக்கு அப்ரோச் பண்ண மாதிரி தானே. நீங்கள் அன்னைக்கு மறுத்தீங்கல்ல, அதே மாதிரி தானே திமுக மறுக்கும். இப்ப எப்படி திடீர்னு உங்களுக்கு திமுகவோட மறுப்புல ஏன் சந்தேகம் வருது? ஏன் சார் உங்களுக்கு சந்தேகம் வருது? சந்தேகத்தை எழுப்புறதுனால தானே திமுக ஒரு சுத்தமான கட்சி அப்படின்னு நிரூபிக்க முடியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? லாக்அப் டெத்து, மோசமான லாக்அப் டெத்து. மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்தின விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் எதிர்ப்பு என்னாச்சு? பாரெல்லாம் வந்து ஃபுட்டி பாரா மாறிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பாரெல்லாம் ரெஸ்ட்ரோ பாரா மாறிட்டு இருக்கு. அதை எதிர்க்கிறதுக்கான விஷயம் எங்க? வழக்கறிஞர்களில் நியமனத்தில் ஊழல், அதுல வரவே நீங்க கேளுங்க. திமுக எதிர்க்கட்சி அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்க எதிர்க்கட்சியா செயல்படுறோம், நாங்க தான் செயல்படுறோம், எல்லா இடத்துக்கும் நாங்க தான் குரல் கொடுக்குறோம். ஒண்ணு, இந்த 100 கோடி லேண்ட் வந்து 2 கோடிக்கு வித்தாங்க தெரியுமா? அந்த ஆஃபீஸர்லாம் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க. வாங்கினவங்க யாருங்க? யார் பேர்லங்க டாக்குமெண்ட் போட்டீங்க? அந்த டாக்குமெண்ட் வெளியில காட்டுங்க. வில்லங்க சான்று கூட இல்லாம எப்படிங்க அந்த டாக்குமெண்ட் போட்டீங்க? சிபிசிஐடி விசாரணை அந்த கதையே வேண்டாம். ஆனா இருங்க, நான் இந்த கதைலாம் வேண்டாம். டைரக்டா யார் பேர்ல டாக்குமெண்ட் போட்டீங்க அந்த நபரை கைது பண்ணிட்டீங்களா? ஆட்சி காலத்துல நடந்தது. ஆனா இருனா 100 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் இப்பதானே நடந்தது. ஐயா ரமேஷ் இந்த அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு. ஏன்னா அவசரப்படுற? உங்க பாசம் எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, கொஞ்சம் புரியுது. உங்க பாசமும் புரியுது, புரியுது. எனக்கு பேச விடுங்க தயவு செஞ்சு. யார் மேல திமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சுங்கிறாரு. அது திமுக ஆட்சி காலத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு? திமுக ஆட்சியில கிடையாது, நடந்தது இங்க. சம்பந்தமே இல்லாம பேச சசிகலா முட்டு கொடுக்கலாங்க. சசிகலா ஒரு அம்மாவை மக்கள் சிரிச்சிருக்காங்க சார். ஒரு நாள் ஆபீஸ்ல லீவ் போடுறாரு, பக்கத்துல இருக்கிறவர் வந்து அவசர அவசரமா டாக்குமெண்ட் போடுறாரு. எப்படி சார் போட்டாரு? இதானே கேள்வி. யார் பேர்ல சார் போட்டாரு? பிரகாசன் என்ன கேட்டாரு? வக்கீல்கள் நியமனம் சொல்லி நாங்க சொல்லங்க, உங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம், புஷி ஆனந்த் வந்து அரை மணி நேரம் ஒரு டென்ட் கால்ஃபர் பண்றாரு சார். அரை மணி நேரத்துல எப்படி சார் முடியும்? அது தாவே காட்சியா இருந்தா முடியும், புஷி ஆனந்தா இருந்தா முடியும். அப்ப நீங்க நேர்மையானவங்களா கிடையாது. கனிமொழி அக்கா தான் போய் பார்த்தாங்க, தாவே அக்காவை சார்ந்த யாரும் போய் பார்க்கல. ஒரு தவறு நடக்கும்போது அன்னைக்கு முதலமைச்சர் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட அந்த அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினாரு, மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு ஜோசப் விஜய் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காரா? பழைய தூக்கி 2 ஆபீசர் மேல போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயினே இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எந்த பொறுப்பு கிடையாது அதுல. அப்ப எதை நீங்க முன்னுதாரணமா காட்ட போறீங்க? அது தாவேக தான் சார். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 இந்த கோட் பணமாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொன்று சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.